ஹலோ, வெல்கம் டு கோட். சென்ற வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைத்தான் யூஸ் பண்ணி ஒரு இமேஜில் குறிப்பிட்ட சைஸ் நமக்கு வேணுன்ற சைஸில் நம்ம வந்து கிளிக் பண்ணலாம். அடுத்து அந்த இமேஜில் நம்ம வேண்டிய எழுத்துக்களை எப்படி கொண்டு வர்றது, அதை இமேஜ் ஃபைலை எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த போர்ஷனில் வந்து இந்த பகுதியில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா இமேஜில் மையப்பகுதியில் வரல, அது ஒரு சைடாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து அந்த ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரோக்ராம் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஸோ 200, 200 அப்படின்னு பொசிஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த எழுத்து எந்த பொசிஷனில் வரணும்னு சொல்லியிருக்கேன், அந்த பொசிஷனில் அது வந்து வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து இதை வந்து கரெக்டாக மையப்பகுதியில் வேணும் அப்படின்னா அதற்கான செட்டிங்ஸை நம்ம கரெக்டாக வைக்கணும். ஸோ அதை எப்படி கொண்டு வர்றது, இந்த இமேஜினுடைய சைஸில் மையப்பகுதிக்கு இந்த எழுத்தை கொண்டு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த இமேஜினுடைய வித்து ஹைட்டு வேணும். ரெண்டாவது இந்த எழுத்தினுடைய சைஸ், அதாவது எவ்வளோ ஹைட்டில் இருக்குது இந்த எழுத்து, எவ்வளோ வித்தில் இருக்குது. ஏன்னா சில எழுத்துக்கள் நீளமாக இருக்கும், சில எழுத்துக்கள் சின்னதாக இருக்கலாம். ஸோ ஹைட்டு வித்து இந்த எழுத்துக்கும் வேணும், இந்த இமேஜுக்கு வேணும். அதை வச்சு தான் நம்ம வந்து மையப்பகுதியில் கொண்டு வரதுக்கான அந்த செட்டிங்ஸை கொண்டு வரப்போகிறோம். அந்த அளவில் கொண்டு வந்த பிறகு இந்த பகுதியில் 200, 200 என்ற இந்த டபுள் வேல்யூவில் நாம் அந்த டெக்ஸ்ட் பொசிஷன் கண்டுபிடிச்சதை வச்சோம்னா நமக்கு வந்து அது மையப்பகுதியில் கொண்டு வரலாம். ஸோ இதை எப்படின்றத நாம் இப்போ ப்ரோக்ராம் கான்செப்டில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, ஃபாண்ட்டினுடைய மேட்ரிக்ஸ் அளவை எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் செட் பண்ணுறோம். எப்பயுமே இது வந்து வித்தில் தான் இருக்கும். ஸோ நமக்கு வந்து இப்போ ஹைட்டினுடைய அளவு தான் வேணும். அதனால் நம்ம ஆனால் வந்து ரெண்டுமே தான் நமக்கு கொண்டு வருவது. அதனால் ரெண்டு வேரியபிள் செட் பண்ணுறோம். ஃபாண்ட் டாட் கெட் மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ்ன்ற இந்த ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணோம்னா, அந்த ஃபாண்ட்டினுடைய ஹைட்டு வித்து கொண்டு வரும். ஸோ டிஃபால்ட்டாக அதில் என்ன இருக்கும் அப்படின்னா ஹைட்டு தான் இருக்கும், சாரி வித்து தான் இருக்கும். டிஃபால்ட் வேல்யூ வித்து தான் இருக்கும். அந்த வித்து வந்து இதை இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். அடுத்து ஹைட்டு வந்து இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரெண்டையுமே கொண்டு வரும். ஃபாண்ட்டினுடைய ஹைட்டு வித்து ரெண்டுமே கொண்டு வரும். ஸோ நம்ம ரெண்டுமே கொண்டு வந்து இந்த வேரியபிளை செட் பண்ணுறோம். ஏன்னா நமக்கு இப்போ தேவைப்படுது. அடுத்து டெக்ஸ்டினுடைய வித்தை மட்டும் நம்ம தனியாக எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபாண்ட் டாட் கெட் மாஸ்க் பண்ணுறோம். ஸோ இந்த மாஸ்க் என்ன பண்ணோம்னா, இந்த ஃபாண்ட் எந்த இடத்துல இருக்கோ, இந்த எழுத்து எங்கே உருவாகுதோ அதை வந்து நம்ம அளவிடுறோம். அதுக்கு வந்து மாஸ்க்ன்றதை பயன்படுது. ஸோ இந்த டெக்ஸ்ட்டை போடுறோம். இந்த டெக்ஸ்ட்டில் தான் இந்த வார்த்தைகள் இருக்குது. அந்த வார்த்தையை தான் நம்ம இங்கே வந்து மாஸ்க் பண்ணுறோம். மாஸ்க்னா அது எங்கேருந்து தொடங்கி எங்கே முடியுதுன்றதுக்காக அளவிடுவதற்காக. ஸோ அந்த அளவு தான் நமக்கு வேணும். ஏன்னா அந்த எக்ஸாக்ட்லி அந்த எழுத்து தொடங்குறதுலேருந்து நம்ம எடுக்க போகிறல, அதுக்கு கொஞ்சம் முன்னாடி. அதனால் அதை நம்ம மாஸ்க் பண்ணுறோம். ஸோ அதுக்கு ஒரு பாக்ஸ் போடுறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெட் பிபி பாக்ஸ். கெட் பி பாக்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து என்ன செய்யணும்னா, நம்ம மாஸ்க் பண்ண அந்த பகுதியே ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணும். அந்த பாக்ஸ் நமக்கு தெரிய போகிறல, ஏன்னா அதான் மாஸ்க் பண்ணியிருக்கோம். ஸோ இது எந்த பகுதி அப்படின்னா லிஸ்ட்டில் உடைய ரெண்டாவது பகுதி. இந்த லிஸ்ட் ரெண்டாவது பகுதி எதை குறிக்குது அப்படின்னா, நாம் வந்து வித்து எடுக்கிறோம், அதனுடைய அகலத்தை மட்டும் எடுக்கிறோம் அப்படின்றத குறிக்குது. அடுத்து அதே போல் ஹைட்டுக்கும் நம்ம இதே மாதிரி எடுக்கிறோம். ஃபாண்ட் டாட் கெட் மாஸ்க். அதே அந்த டெக்ஸ்ட் தான் எடுக்கிறோம். டாட் கெட் பிபி பாக்ஸ். இந்த ஃபங்க்ஷனில் நாம் எங்கே என்ன எடுக்கிறோம்னா தேர்ட் வேல்யூ எடுக்கிறோம். ஸோ தேர்ட் வேல்யூ வந்து ஹைட்டு. இந்த ஹைட்டில் வந்து நம்ம எதை எடுக்கிறோம்னா இந்த மேட்ரிக்ஸ் அளவிட எடுக்கிறோம். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் வேரியபிளை நாம் வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம், ப்ளஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் டெக்ஸ்டினுடைய வித்தும் ஹைட்டும் எடுக்கிறதுக்கான ஒரு மெத்தட். ஸோ இந்த இடத்துல ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது, நம்ம மாற்றி. ஸோ இப்போ நமக்கு வந்து டெக்ஸ்டினுடைய வித்தும் கிடைச்சிச்சு, ஹைட்டும் கிடைச்சிச்சு. இப்போ நம்ம இதை வச்சுக்கிட்டு அந்த டெக்ஸ்ட் இமேஜில் எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்னு நம்ம கொண்டு வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம டெக்ஸ்ட் பொசிஷன் அப்படின்னு ஒரு வேரியபிள் செட் பண்ணுறோம். டெக்ஸ்ட் போஸ்ட் அப்படின்றது டெக்ஸ்டினுடைய பொசிஷன். ஸோ இங்கே வந்து டபுள் வேல்யூவில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, எந்த இமேஜில் நம்ம இதை கொண்டு வர போகிறோமோ அந்த இமேஜினுடைய பேரை போடணும். ஸோ நம்ம இங்கே இமேஜ் எங்கே கொண்டு வந்து செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ட்ராவில் தான் பண்ணியிருக்கோம். ஸோ ட்ராவை போடுவோம்.
டாட் வித் ட்ரா டாட் வித் மைனஸ் டெக்ஸ்டினுடைய வித்து அதை கழிக்கிறோம். ஏன்னா அது போக மீதி இருக்கிறது அதான் மையப்பகுதியை கொண்டு வருது. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், டிவைட் பை 2 அந்த மையப்பகுதியை கொண்டு வருது. இதுக்கு நம்ம 2ஆல வகுக்கிறோம். அதே போல் ஹைட்டுக்கு கொண்டு வரோம். ஸோ ட்ரா டாட் ஹைட். ஸோ சாரி, ட்ரா போடக்கூடாது, நம்ம வந்து அந்த பாண்ட் வந்து ட்ரா பண்ணுறது தான் இங்கே இருக்குது. ஸோ நம்ம எங்கே அந்த இமேஜ் ட்ரா பண்ணுறோமோ அதை தான் பண்ணுறோம். ரீ இமேஜில் தான் நம்ம வந்து ட்ரா பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு பதிலாக ரீ இமேஜ், அங்கே தான் நம்ம வந்து இந்த இமேஜ் வந்து ஃபாண்ட்டை செட் பண்ணுறோம். ஸோ அதனுடைய இடத்துல தான் நம்ம வைக்கணும். ஸோ அதனால் ஹைட்லேருந்து நம்ம இந்த டெக்ஸ்டினுடைய ஹைட்டை நம்ம கழிக்கிறோம். ஸோ டெக்ஸ்ட் height. ஸோ இது வந்து நம்ம டிவைட் பை 2. இங்கே வந்து நமக்கு அந்த போர்ஷன்ஸ் வந்து பொசிஷன் வந்து இங்கே உட்காந்துரும். ஸோ அந்த இமேஜினுடைய வித்தில் எழுத்தினுடைய வித்தை கழிச்சுட்டு மீதி வந்து 2ஆல் வகுக்கிறோம். அதேமாதிரி ஹைட்டையும் நம்ம கழிச்சுட்டு 2ஆல் வகுக்கிறோம். இப்போ நமக்கு டெக்ஸ்ட் பொசிஷன் வந்து கிடைச்சிடும். இந்த டெக்ஸ்ட் பொசிஷனில் தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த இமேஜை செட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இமேஜ் செட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ட்ரா இருக்குங்களா, இந்த ட்ரா ஃபங்க்ஷன்ஸை இப்போ நம்ம கீழே அப்படியே கொண்டு வரோம். ஏன்னா இங்கே தான் 200 செட் பண்ணியிருக்கோம். நான் அதை கட் பண்ணிவிட்டு இந்த அளவீடுகளுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து நான் செட் பண்ணுறேன். ஸோ கீழே கொண்டு வந்து வச்சுக்கிறேன். இங்கே 200ன்னு இருக்கையே அந்த பகுதியை நான் வந்து மாற்றுறேன். என்ன மாற்றுறேன்னா டெக்ஸ்ட் பொசிஷன். இந்த டெக்ஸ்ட் பொசிஷனில் தான் அந்த அளவு இருக்குது. அந்த அளவை கொண்டு வந்து நான் இங்கே வைக்கிறேன். எதுக்கு வைக்கிறேன்னா அதனுடைய வித்துக்கு மட்டும் வைக்கிறேன், ஹைட்டுக்கு வைக்கல. ஹைட்டு வந்து நான் வந்து ஒரு 20 எவ்வளோ நம்ம கீழே வரணுமோ அந்த ஹைட்டு வந்து நாம் இங்கே எவ்வளோ கீழே வரணுமோ அதை தான் நம்ம கொடுப்போம். ஸோ நான் ஃபிக்ஸடாக 20 வைக்கிறேன். ஸோ 10 கூட வச்சுக்கலாம். மேலே இந்த மேல் பகுதியில் வரணும்னா 10 கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து செஞ்சாச்சு. ஸோ இந்த இமேஜை வந்து நம்ம வந்து ரன் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி அவுட்புட் நமக்கு கிடைக்குது அப்படின்ட்டு. அது முன்னாடி இங்கே ஓப்பன் இருக்கிறத நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். சேவ் பண்ண சொல்லுது, சேவ் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டப்புள் வேல்யூவில் வந்து ஒரு மிஸ்டேக் காட்டுது. ஸோ நாட் டப்புள் வேல்யூ அப்படின்னு சொல்லுது. எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ட்ரா டெக்ஸ்ட்டில் நமக்கு வந்து பிரச்சனை வரும். ஸோ இங்கே தான் ஓகே, நம்ம அங்கே வந்து ட்ரா பண்ணுறோம். இந்த ட்ரா பண்ணக்கூடிய இதில் நமக்கு வந்து தவறு வருது. ஃபாண்ட் ஒயிட் டெக்ஸ்ட் பொசிஷன் டப்புள் வேல்யூ தான் போட்டுருக்கோம். ஓகே, டப்புள் வேல்யூவில் இந்த டெக்ஸ்ட் பொசிஷனில் எந்த பொசிஷன் எடுக்கணும், எந்த வேல்யூ எடுக்கணும் அப்படின்னு சொன்னோம். ஏன்னா அங்கே 2 வேல்யூ வரும். நாம் இங்கே டப்புளில் வித்து மட்டும் தான் எடுக்கிறோம், ஹைட்டு எடுக்கிறதுல. ஆனால் அது 2மே வரும். ஸோ நாங்கள் 0, அதாவது 0ன்னா முதல் இடத்துல இருக்கிற வேல்யூ, அதாவது வித்தை மட்டும் எடுக்கிறோம். ஸோ அதான் அந்த மிஸ்டேக் காட்டியிருக்கு. நம்ம மறுபடியும் ரன் பண்ணுறோம், சேவ் பண்ணிவிட்டு. ஓகே, இப்போ ரன் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வித்து வந்து நமக்கு கரெக்டாக செட் ஆகிருக்கிறது பார்க்கலாம். இங்கே இந்த இமேஜ் இங்கே முடியுது, இங்கேருந்து இந்த பாண்ட் வரைக்கும். இந்த பாண்ட் இங்கே முடியுது, இங்கேருந்து இந்த இமேஜ் வரைக்கும். ஸோ சென்ட்ரல் பொசிஷனில் அது வந்து அசைன் ஆகிருக்கு. மேலே ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 10, ஏன்னா நான் 10 தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் 10 வந்துருக்கு. சப்போஸ் எனக்கு இன்னும் கொஞ்சம் கீழே வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த அளவுகளை மாற்றலாம். 20 கொடுக்குறேன், க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ரன் பண்ணுறேன். அது கீழே இறங்கி வர்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ நமக்கு அந்த ஹைட் எவ்வளோ பொசிஷனில் வரணும் அப்படின்னு நினைக்கிறோமோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இந்த அளவுகளை நம்ம வந்து செட் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் இடைவெளி அதிகமாக வர்றதை நம்ம பார்க்க முடியும். ஸோ அளவுகளுக்கு கொண்டு வந்துட்டோம். கீழே ஒரு சப்ஹெட்டிங் கொண்டு வரலாம். அதுக்கு நம்ம வந்து மைய பகுதியில் கொண்டு வர்றதுக்கான இந்த ப்ரோக்ராம் பண்ணலாம். இதே சேம் திங் தான், இதே ப்ரோக்ராமை தான் நம்ம கொண்டு வரப்போகிறோம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இதை அப்படியே காப்பி பண்ணுறோம். இந்த ட்ரா பண்ணுறதுலேருந்து நான் அப்படியே காப்பி பண்ணுறேன். ஸோ ஃபாண்ட் செட் பண்ணுறது வரைக்கும் காப்பி பண்ணிவிட்டு அப்படியே இன்னொரு பொசிஷனில் சேவ் பண்ணுறேன். ஸோ 2வது டெக்ஸ்ட்டுக்கு நான் சேவ் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரா இமேஜில் ஹலோ வெல்கம்ன்றதுக்கு பதிலாக டிஜிட்டல் அப்படின்ற எழுத்து டைப் பண்ணுறேன். 60ன்றதுக்கு பதிலாக சின்ன ஃபாண்ட்டில் வரணும் அப்படின்னு நான் 30 பாதியாக குறைக்கிறேன். ஸோ அதே தான் ஹைட்டு வித்து டிஸ்டன்ஸ் நான் வந்து அளவிடுறேன்.
அளவிட்டுட்டு இதனுடைய ஹைட் வந்து கொஞ்சம், ஏன்னா ஒரே எழுத்து மேலே ஒன்று மேலே ஒன்று வரும், நமக்கு வந்து அதுக்கும் கீழே வரணும். ஸோ நான் 50 கொடுக்குறேன், அதோட ஹைட்டு. ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஃபாண்ட் கலர் மாற்றலை, அப்படியே ரன் பண்ணி பார்ப்போம் இது எந்த பொசிஷனில் இருக்குது ரெண்டாவது டெக்ஸ்ட் அப்படின்றது பார்ப்போம். பார்த்துட்டு நம்ம அந்த மாதிரி மாற்றங்கள் செய்து கொள்ளலாம். இங்கே வந்து பார்த்தோம்னா 50 கொடுத்தும் ஹைட் வந்து 50 கொடுத்தும் இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கணும், அந்த டெக்ஸ்ட் மேலே வந்துடுது. ஏன்னா இந்த ஃபாண்ட் சைஸ் வந்து பெருசு, இது வந்து சின்னது, அதனால் அது மேலே வந்துடுச்சு. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் ஹைட்டு வந்து அதிகம் பண்ணணும். அதே மாதிரி கலர் மாற்றணும், ஏன்னா ஒயிட்டிலே இருக்குது, நம்ம வேறு கலர் கொடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து 50க்கு பதிலாக ஒரு 80 கொடுப்போம். ஏன்னா அந்த ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணும் போதும் அது கீழே வரும். கலர் வந்து எல்லோ கொடுக்கலாம், இந்த கலர் வந்து ஒயிட்லேயே இருக்குது, நம்ம எல்லோ கொடுக்கும். ஸோ இப்போ ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நமக்கு சரியான பொசிஷனில் வந்திருக்கு. ஹலோ வெல்கம் கீழே டிஜிட்டல் மேக்ஸின் வந்திருக்கு. இங்கே வந்து நம்ம ஆத்தர் நேம் வர மாதிரி நம்ம செட் பண்ணலாம். அந்த மூணாவது டெக்ஸ்ட்டை கொண்டு வரலாம். அதே சேம் தான், இதே டெக்ஸ்ட்டை நம்ம வந்து காப்பி பண்ணி இன்னொரு போர்ஷனில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஜஸ்ட்டு அந்த நேமை மட்டும் மாற்றணும்னா போதும். பேஸ்ட் பண்ணிட்டேன். இதுதான் மூணாவது கொண்டு வரக்கூடியது. நான் என்னுடைய பேரை டைப் பண்ணுறேன். ஃபாண்ட் சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக வரணும். ஸோ நான் அதனால் 20 அளவு வந்து மாறப்போதில்லை, ஏன்னா நான் டிஃபால்ட்டாக இமேஜினுடைய சைஸும் எழுத்தினுடைய சைஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை ஆல்டர்னேட்டாக மாற்றிக்கும். இந்த ஹைட்டை மட்டும் நம்ம மாற்ற போகிறோம், ஏன்னா அந்த இமேஜ் வந்து கடைசியில் தான் வரப்போகுது. ஸோ அதனால் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இமேஜை வந்து நம்ம வந்து அதிகமாக கொடுக்கணும், லாஸ்ட்டில் வரணும் அப்படின்றதுக்காக. ஸோ நம்ம வந்து டெக்ஸ்ட் பொசிஷனில் நம்ம வந்து ஒன்றாவது டெக்ஸ்ட்டை கூட எழுதலாம். டெக்ஸ்ட் பொசிஷன் 0 பதிலாக நம்ம வந்து ஒன்றாவது தான் ஹைட்டு. ஸோ 1 அதை எடுத்து பார்க்கலாம், அது எங்கே வருது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கலாம். அதுவும் எல்லோ கலர்லேயே விட்டுருக்கேன், நம்ம வேணும்னா கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். சாம்பிள் வந்து அந்த இமேஜ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் பொசிஷனில் வந்துருக்கு, ஏன்னா நம்ம அந்த இமேஜ் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணியிருக்குது. ஹைட்டு வித்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா /2 போட்டுருக்கோம். ஸோ சமமாக அதை எடுத்துக்குது. அப்போ சமமாக எடுக்கும்போது ஹைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கீழே ரெண்டையும் டிவைட் பண்ணி 2 பண்ணி சென்டர் பொசிஷனில் நம்ம கொண்டு வந்திருக்கு. இதுதான் அது ஹைட்டு, இது வித்து. ஸோ இதுக்கும் சென்டர், இதுக்கும் சென்டர், ஹைட்டு. ஸோ ஹைட்டு வந்து கரெக்டாக வந்துருக்கு. ஆனால் நமக்கு கீழே இங்கே லாஸ்ட் பொசிஷனில் வரணும். எப்படி டாப் மோஸ்ட் அப்படின்னு சொல்கிறோமோ அது மாதிரி இது வந்து கீழே கொண்டு வர்றது. அப்போ கீழே கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம வந்து இங்கே என்ன பண்ணணும், அந்த பொசிஷனை வந்து நம்ம வந்து அதிகரிக்கலாம். சென்டர் பொசிஷனுக்காக தான் இதை கொடுத்துருக்கோம், அதனால் நம்ம வந்து அது அங்கே வந்துருக்கு. டெக்ஸ்ட் ஹைட் கொடுக்கணும். ஸோ இங்கே என்ன அளவு நம்ம ஜியோமெட்ரிக்கில் எடுத்துருக்கோமோ அந்த அளவு அப்படியே கொடுக்கணும். அப்போ அது எங்கே கொண்டு வருது ஹைட்டுன்னா அது எந்த இடத்துல செட் பண்ணுது நம்ம வந்து ரன் பண்ணி பார்ப்போம். பழைய இமேஜ் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ டாப் அது வந்து மேலே கொண்டு வருது. அப்போ டெக்ஸ்ட் ஹைட்டுனா நமக்கு மேலே கொண்டு வருது. ஓகே, image dot height minus texture height, இந்த அளவை எடுப்போம். இந்த அளவில் பாதி தான் நமக்கு மையப்பகுதி, அதனால் நம்ம அந்த அந்த அளவை அப்படியே எடுத்து கொடுப்போம். இதுதான் லாஸ்ட் ஹையஸ்ட் அளவாக இருக்கும், ஹைட்டினுடைய ஹையஸ்ட் அளவாக இருக்கும், அந்த இமேஜினுடைய ஹையஸ்ட் அளவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை அப்படியே மைனஸ் பண்ணி கொடுப்போம். அதை என்ன எடுத்துக்கணும்னு பார்ப்போம். எண்டிங்கில் ஒரு தான் ஹைட்டில். ஓகே, எக்ஸாக்ட்லி நமக்கு வந்து இந்த இமேஜினுடைய ஹையஸ்ட் அளவு கொடுத்ததுனால அது வந்து பார்டரில் வந்துடுது, எட்ஜில் வந்துடுது, கொஞ்சம் மேலே வரணும். ஸோ அதனால் நம்ம வந்து அதை இன்னும் கொஞ்சம் அந்த போர்ஷனாக நம்ம மாற்றிக்கலாம். ஸோ எக்ஸாக்ட்லி நமக்கு வந்து இந்த டிஜிட்டல் கவர் க்ரியேட் பண்ணுறதுல நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்கோம்.
ஸோ இந்த இடத்துல ரிமைனிங் அந்த இமேஜினுடைய ஹைட்டையும் டெக்ஸ்டினுடைய ஹைட்டையும் மைனஸ் பண்ணிடுவோம். அதனால் அப்படி வந்துருக்கு. உதாரணத்துக்கு நான் இப்போ வந்து இந்த டெக்ஸ்டினுடைய அளவு 30 கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணி அதே அந்த எக்ஸாக்ட்லி அந்த பொசிஷனில் அதை உட்கார வச்சிருக்கோம். அதுக்காக தான் அதை மைனஸ் பண்ணி நம்ம போட்டுருக்கோம். ஸோ 30 கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்க டெக்ஸ்டினுடைய அளவு அதிகரிச்சிருக்கு. ஆனாலும் அந்த ஃபாண்ட் வந்து நம்ம கரெக்டாக அந்த எண்டிங் பொசிஷனில். ஸோ இந்த மேலே கொண்டு வந்தது மாதிரி அதை நம்ம கீழே கொண்டு வரணும் அப்படின்னா அங்கே இந்த இமேஜினுடைய சைஸ் 0லேருந்து ஆரம்பிக்குது. அதனால் நம்ம அதை வந்து ஹைட்டு வந்து நம்ம ஃபிக்ஸடாக 20 இங்கே 17 கொடுத்துட்டோம். ஆனால் இது ஹையஸ்ட் அளவுன்னும் போது அவங்களுக்கு வந்து 620 அப்படின்னும் போது 600 கொடுக்கலாம். அதான் ஃபிக்ஸட் ரேட். ஸோ அதனால் இந்த அளவை வந்து நம்ம ஃபிக்ஸடாக வேணும் அப்படின்னா 600 20 கம்மியாக கொடுத்துருக்கோம். ஆக்சுவல் அளவு வந்து நம்ம ஃபாண்ட் அந்த இமேஜை வந்து நம்ம 620 தான் ஹைட் வச்சுருக்கோம். நான் 20 மைனஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். கொஞ்சம் மேலே வரணுன்றதுக்காக நான் கொஞ்சம் 20 வந்து மைனஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ பார்க்கலாம். ஒருவேளை நம்மளுடைய இமேஜ் கவர் பேஜ் வந்து அளவு மாறுது, 800 மாறுது அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த இப்போ வந்து ஃபிக்ஸடுன்னும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்ட் வந்து மறையிறத பார்க்கலாம். ஏன்னா ஃபாண்ட் சைஸ் பெருசு அப்படின்னும் போது அது எக்ஸாக்ட்லியாக நமக்கு வந்து என்ன ஆகாது, ஃபிக்ஸடு அமௌண்ட்டை கொடுத்துருக்கும். ஃபிக்ஸடாக கொடுக்கும்போது அது என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகாது. ஸோ நம்ம வந்து ஃபாண்ட் சைஸையும் அதனுடைய இமேஜினுடைய சைஸும் ஃபிக்ஸடாக இருந்தால் நம்ம நம்பர்ஸ் வந்து ஃபிக்ஸடாக போடுவோம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இமேஜை வந்து நம்ம டிவைட் பண்ணி தான் போடணும். அப்போ தான் நமக்கு வந்து இமேஜினுடைய சைஸோ ஃபாண்ட் சைஸோ மாறும்போது அது ஆட்டோமேட்டிக்காக மாறும். ஸோ இங்கே வந்து நான் வந்து கலர் சேஞ்ச் பண்ணுறேன், ரெட் கொடுக்குறேன். அதே மாதிரி இதனுடைய சைஸ் இன்னும் கொஞ்சம் குறைக்கிறேன். ஏன்னா அது வந்து இன்னும் எக்ஸாக்ட்லியாக உட்காரல, பார்டரில் இருக்குது. ஸோ 750 கொடுப்போம். ரன் பண்ணுவோம். சாரி 750னா அவுட் ஆஃப் பார்டர் போகும். 550 550. ஓகே, அது அவுட் ஆஃப் பார்டர் போயிடுச்சு. ஸோ கொஞ்சம் மேலே இந்த மாதிரி பண்ணுவோம். எக்ஸாக்ட்லி இப்போ கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் கூட நம்ம கீழே இறக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம நம்மளுடைய அளவு மாற்றலாம். ஸோ இது போதும்னு நினச்சா நம்ம விட்டுடலாம். ஸோ இப்போ வந்து நாம் ஒரு டிஜிட்டல் மேகசினுடைய கவர் பேஜை எப்படி பைத்தானை யூஸ் பண்ணி இமேஜ் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு இதில் பில்லோ யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கவர் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே க்ரியேட் ஆகிருக்கு. அது ஆட்டோமேட்டிக்காக இமேஜ் ஃபைலில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ நம்ம அதை டபுள் கிளிக் பண்ணி ரன் பண்ணலாம். ஜேபிஜி ஃபைலாக அது வந்து ரன் ஆகிருக்குது. ஸோ ஆல்ரெடி ஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதே இந்த கவர் பேஜ் கிரியேட் பண்ண மாதிரியே நம்ம பேஜ் 1, பேஜ் 2, பேஜ் 3 நெக்ஸ்ட் பேஜஸை டிஜிட்டல் மேகசினுக்கு உண்டான பேஜஸை க்ரியேட் பண்ணி அந்த அத்தனை பேஜும் பிடிஎஃபாக நமக்கு வந்து க்ரியேட் ஆகும். அந்த பிடிஎஃப் க்ரியேட் ஆகிறதா ஃபஸ்ட் பேஜ் வந்து கவர் பேஜ் வரணும். மற்றதெல்லாம் பிடிஎஃப் அந்த டிஜிட்டல் மேகசினுக்கு உண்டான பேஜஸாக க்ரியேட் ஆகும். அது மேகசின்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக பப்ளிஷ் ஆகும். இதுதான் இந்த ப்ராஜெக்டினுடைய மெயின் தீம். அதை ஃபஸ்ட்டு கவர் க்ரியேட் பண்ணுறது மட்டும் நமக்கு வந்து பைத்தான் யூஸ் பண்ணி பண்ணிடுவோம். ஓகே, தேங்க்யூ கைஸ்.